ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். சமீபத்தில் காலாண்டு முடிவு Q1 வந்து பெரிய சரிவை சந்தித்த ஒரு பிரபலமான ஸ்டாக்கு. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தா ரொம்ப நேர்மையாக இங்கே அலசி ஆராய போகிறோம். அது ஏன் எதுக்காக இப்படி ஆச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பற்றி ஒரே வரியில் சொல்லிடுறேன். சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு திரையில் தெரிகிற நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். அங்கேருந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். சரியான மொபைல் ஆப் இருந்தால் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். தொடர்ந்து நான் பேசிட்டு வரேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போவே இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் கூடுதலாக ஆரம்பித்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சேனலை உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னு திடீர்னு இன்ட்ராடேயில் வந்து அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் வீடியோ நான் போடுவேன் லைவ் மார்க்கெட்டில். இதை நீங்கள் கிளிக் பண்ணாத நோட்டிஃபிகேஷன் தகவல் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம நேரடியாக வேகமாக இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். அது என்ன அப்படின்னா, இந்த ஏஞ்சல் ஒன் அப்படிங்கிற ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி தான். ஸோ ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி, பிரபலமான கம்பெனி. ஆனால் இதனுடைய காலாண்டு முடிவு வந்து அவர் விரும்பத்தக்கதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. அது என்னங்கிற ரொம்ப நேர்மையாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப விரைவாக பார்க்கலாம். இவங்களுடைய காலாண்டு முடிவில் கிட்டத்தட்ட 61% அளவுக்கு சரிவை சந்திச்சிருக்கு. அது எவ்வளோ அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து போன வருஷம் வந்து 292.7 crores இருந்த வருமானம் இந்த வருஷம் வந்து 114 crore குறைஞ்சி போச்சு. ஸோ இது வந்து ஒரு 61% வந்து ஃபால் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ரெவென்யூ 19% ஃபால் ஆயிருக்கு. அப்போ இந்த ஸ்டாக்கை வந்து ஒன் ஹேஸ் டு கன்சிடர் ஆர் நாட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காமன் மேன் பார்வையில், என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது நான் கடைசியாக பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து 2797 2797 பெரிய ப்ரைஸ் தான். இப்போ பெரிய ப்ரைஸு, பெரிய பெத்தக்கல் பெரிய லாபம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லைங்கிறது தான் நிதர்சனம். அப்போ இந்த ஸ்டாக் வந்து இதோடைய இயர் லோ வந்து 1946 அப்படிங்கிறது வந்து 13th May இந்த வருஷம் தான் காமிச்சிருக்கு. அப்போ இந்த ஸ்டாக் வந்து இயர் லோவிலேருந்து மேலே ஏறுதான்னு பார்த்தா நிச்சயமாக ஏறி இருக்குது. எவ்வளோ ஏறிக்குன்னு பார்த்தா அது ரொம்ப அமேசிங். ஒரு 44.10% வந்து இயர் லோவில் இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாக பாருங்கள், மே ஜூன் ஜூலை தான், ஒரு 2.5 மாதத்துக்குள்ளார இவ்வளவு 44.10% வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஏறி இருக்குது. வேறஸ் ரிசல்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து இதை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி அப்படிங்கிறதே வந்து ஒரு நிலையான பிஸ்னஸ் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஆட்டோமொபைல் பண்ணுறாங்க, இல்லை ஐடி பண்ணுறாங்க, இல்லை மெட்டல்ஸ் சம்மந்தப்பட்ட பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். கண்டினியூஸாக வந்து அந்த கிளைண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்டாக் புரோக்கிங் பிஸ்னஸில் வந்து மென் மே கம் மென் மே கோ, இன்ஸ்டிடியூஷன் வில் ரிமைன் சேம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து நிச்சயம் இல்லாத ஒரு தொழில் மாதிரி தெரியுது. அப்போ இதுவே ஒரு வீக்னஸை வந்து காட்டுதுங்கிறது எனக்கு புரியுது. அண்ட் தென் இந்த ஸ்டாக் புரோக்கிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு சைக்கிளிக் ஆப்ரேஷனாக தான். ஒரு நல்ல மொமெண்டம் வரும்போது, நல்ல ட்ரெண்ட் இருக்கும்போது எல்லோரும் மதன்னு உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்லங்கிஷாக போகுது, மார்க்கெட் சைட்வேஸாக போகுது, மார்க்கெட்டில் வந்து ட்ரேடே பண்ண முடியல அப்படிங்கிற போது அவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் ஓடி போயிடுவாங்க. அப்போ இது இட் பிகம்ஸ் எ சைக்கிளிக். கீழே வரும், மேலே போகும், மறுபடியும் கீழே வரும், அந்த மாதிரி போயிட்டுருக்கும். அண்ட் இந்த ஸ்டாக்கோட பிஇ அப்படின்னு பார்க்கும்போது, பிஇயில் நான் பார்க்க மாட்டேன், பட் உங்களுக்காக பார்க்குறேன். ஹை ரேட்டட் பிஇ அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ப்ரைஸ் டு ஏர்ன் ரேஷியோ. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கில் என்ன பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தா இவங்களோட பிராண்ட் இமேஜ் தான். ஸோ ரொம்ப வருஷமாக இவங்க இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஸோ பிராண்ட் இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ பிராண்ட் இமேஜை வச்சே நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. பெரிய பெரிய திடீர்னு காலியாக போன சம்பவங்கள்லாம் பார்த்துருக்குறோம். அண்ட் தென் இதோடைய பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தா பிராண்டை விட எங்களுடைய லார்ஜர் கிளைண்ட் பேஸ் தான். கிளைண்ட் பேஸ் இன்னும் இருக்காங்க. ஸோ நானே நிறைய பார்க்குறேன். அந்த கிளைண்ட்லாம் வந்து வேறு இதுக்கு மைக்ரேட் ஆக மாட்டாங்க. அப்படியே சஸ்டைன்டு அப்படியே அவங்க அதிலோட சேர்ந்து இருப்பாங்க. அண்ட் தென் இதில் பெரிய ரிஸ்க் நான் இப்போ சொன்ன மாதிரி என்ன ஆகுதுன்னா, இந்த வந்து ட்ரேடர்ஸ் அஸ் வெல் எஸ் இன்வெஸ்டர்ஸ் திடீர்னு என்ன செய்வாங்கன்னா வந்து அவங்களோட ட்ரெண்ட் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. சரியாக மார்க்கெட் இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா, இந்த இதில் போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ண வேண்டாம், கோல்டு கூட வேண்டாம், இந்த கோல்டு பீஸ் கூட வேண்டாம், ஃபிசிக்கல் கோல்டு வாங்க போயிடுவோம், இல்லை நகை சீட்டு போட்டுருவோம், இல்லை வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை பணமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்வோம். நானே வந்து ரொம்ப சில சமயத்தில் வந்து பணமாகவே இருக்குன்னு நினைப்பேன் நான், மார்க்கெட்டில் போகிறத விட. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இட் ஆல்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் மென்டாலிட்டி, ட்ரேடர்ஸ் அஸ் வெல் எஸ் இன்வெஸ்டர்ஸ் மென்டாலிட்டி பொறுத்து தான் இந்த கம்பெனி எங்கே போகுது அப்படிங்கிற போது இந்த கம்பெனி ஸ்டாக்கை நம்ம நம்பலாமா அப்படின்னு கேட்டால், பர்சனலாக என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி கம்பெனி ஸ்டாக்கில் நம்ப வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ என்ன வெர்டிக்ட் கொடுக்கலான்னு பார்த்தா, இது வந்து ஒரு சஸ்டைன்டு க்ரோத் இருந்தாலும் கூட
இது எந்த காலத்திலும் நிச்சயம் இல்லாமல் இருக்கும். சைக்கிளிக்காக மேலே போனது கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நேர்மையாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து ஐ யூஸ் டு சே நோ அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பரிந்துரை நான் பண்ணலை. இந்த ஸ்டாக்கை விற்க சொல்லவோ வாங்க சொல்லவோ எதுவுமே நான் சொல்லலை. ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த ஏஞ்சல் ஒன் அப்படிங்கிற ஸ்டாக்கை உங்கள் மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுக்கோங்க. தென் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். சூப்பர் பென்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக இருக்குது. அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு திரையில் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ உங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். உடனே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியான மொபைல் ஆப் வேணும்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கு வந்துருக்கிற உங்களில் சிலர் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.